ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக சொல்லுவாங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸில் வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும் விற்கணும். அந்த ஸ்டாக்ஸை வாங்குறது விற்கிறது வந்து 3 டைப் ஆஃப் ட்ரேடு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்னா அன்னைக்கு வாங்குவாங்க ஒரு பங்கை, அன்னைக்கே விற்றுருவாங்க. அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடுங்கிறது செர்டைன் அமௌண்ட் ஆஃப் டைம், ஒரு வாரம் 10 நாள் மேக்ஸிமம் ஒரு மாதம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஸ்விங் ட்ரேட் எடுப்பாங்க. அந்த பங்குகள் வந்து வாங்கிட்டு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே விற்றுருவாங்க, நல்லா லாபம் பார்த்துட்டு. ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. இப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் ஒரு 3%, 4%, இல்லை 2% எடுத்தாலே போதுன்ட்டு வெளியே வருவாங்க, விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க, ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இதே ஸ்விங் எடுக்கிறவங்க ஒரு 5%, 6% அப்படி பார்ப்பாங்க. இன்னொன்று மூணாவது இருக்குது, அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரி இருக்கும், லாங் டேர்ம் ட்ரேடு. அது வந்து மினிமம் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், இல்லை 10 வருஷம் கூட வச்சுருப்பாங்க. அது லாங் டேர்ம் ட்ரேடு. ஸோ இந்த 3 கண்டிஷனில் இருக்குது. பொதுவாக வந்து கம்பெனிஸை வந்து எப்படி வந்து மதிப்பிடுவாங்க அப்படின்னா 5000 கோடி, நமக்கு வந்து 5000 கோடி வந்து பெரிய தொகையாக தெரியுது இல்லையா? ஆனால் வந்து லோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, லோ கேபிட்டல், கம்மியான கம்மியான சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது 5000 கோடிக்கு மதிப்பு கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து லோ கேபிட்டல்னு சொல்லுவாங்க. 5000 கோடி மதிப்பு கம்மியான சொத்து உள்ள கம்பெனிஸ் எல்லாம் லோ கேபிட்டல். அதே 5000க்கு மேலே 20000 கோடிக்கு கீழே, 5000 கோடியிலேருந்து 20000 கோடி, இதுக்கு இன்பிட்வீனில் சொத்து மதிப்பு இருக்கிற கம்பெனிஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து மிட் கேப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மிடில் பொசிஷன் சொல்லி, அது வந்து சொத்து மதிப்பில் ரொம்ப உயர்ந்ததும் இல்லை, ரொம்ப தாழ்ந்ததும் இல்லை. இன்னொன்று லார்ஜ் கேப். லார்ஜ் கேப் பற்றி சொல்லணுன்னா 20000 கோடிக்கு அதிகமாக சொத்து மதிப்பு இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து லார்ஜ் கேப்பில் சொல்லுவோம். இப்போ நான் ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரேடு சொன்னேன் இல்லையா? இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து எதை சூஸ் பண்ணுவாங்கன்னா லோ கேப் சூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் லோ கேபிட்டல்னு சூஸ் பண்ணுவாங்கன்னா அப்படியும் கிடையாது, மிட் கேப்பும் சூஸ் பண்ணுவாங்க. ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இன்னொரு ஒரு டாபிக் இருக்குது, அதையும் சூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் நிறையா டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க, நியூஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க, சார்ட் நல்லா தெரியும் அவங்களுக்கு, கேண்டில் ஸ்டிக்லாம் பார்க்க தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சவங்க இன்ட்ராடே தைரியமாக பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்விங்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. 4% அடிச்சதுன்னா கண்டிப்பாக நான் விற்றுட்டு வெளியே வந்துடுவேன், 5% அடிச்சதுன்னா கண்டிப்பாக விற்றுட்டு வெளியே வந்துடுவேன். அதில் மைனஸில் போகுது அப்படின்னா 1%, 2% அப்படின்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லைன் வச்சுருப்பாங்க. இந்த லைனில் தான் நான் ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு ஸ்விங் பண்ணுறவங்க அந்த மெத்தடில் போவாங்க. இது 2 மெத்தடா. மூணாவதா எனக்கு லாபம் வேணும்ப்பா கண்டிப்பாக அப்படிங்கிற கான்செப்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல், ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் பார்த்துட்டு காசு தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதான் லாங் டேர்ம்னா லார்ஜ் கேபிட்டல் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐடிசி ஸ்டாக்ஸு, இல்லை ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே, இந்த மாதிரி பெரிய பெரிய லார்ஜ் கேப்பை சூஸ் பண்ணி அதில் அமௌண்ட்டை போட்டுட்டாங்க அப்படின்னா என்னென்னா டிவைடெண்ட் வரும். டிவைடெண்ட்னா அது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிவைடெண்ட்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 4 ரூபா வச்சுருப்பாங்க டிவைடெண்ட்டு. ஒருவேளை ஒரு 1000 ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, 4000 ரூபா ஆச்சு. இந்த மாதிரி டிவைடெண்ட் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கும் டிவைடெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ணுறவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து லாங் டேர்ம். ஸோ இந்த 3 டேர்மில் தான் ஷேர் மார்க்கெட் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃபேமிலி கூட அம்மா, அண்ணன், அப்புறம் மதினி, குட்டி பாப்பா எல்லோரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ரைடு ஓட்ட முடியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் டெப்ட் வந்து சேம் லெவலில் மெயின்டைன் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து சனிக்கிழமை, நாளைக்கு வந்து கம்பெனியும் சாட்டர்டே ஆஃப் எடுத்துருக்கோம். அதனால் ரெண்டாவது நாளைக்கு இன்னொரு பிளானும் இருக்குது. முடிஞ்சால் அந்த பிளானை சீக்கிரமாக முடிச்சுட்டு ரைடு ஓட்டலான்னு பார்க்குறேன். சேனலுக்கு உங்களோட ஆதரவு வரும் நம்புகிறேன். ஆதரவு கொடுங்க. அப்டேட்டில் நம்ம இன்னும் நிறைய டாபிக் கவர் பண்ணலாம்.
கூடிய சீக்கிரம் எக்ஸ்ப்ளோரில் வரும். எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயில் சும்மா அப்படி ஒரு ஃபோட்டோ காமிச்சு ஏமாத்திட்டாடா அப்படின்னு நினைப்பீங்க. எக்ஸ்ப்ளோர் வந்து தரமாகவே நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ கீப் ஆன் டச்சில் இருங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.